ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுறதில்லை, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறதில்ல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் அந்த மார்னிங் அப்டேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்ற இந்தக்கும் 200 லைக்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ லைக்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் உங்களுடைய லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 17,200 பிரேக் ஆகிடுச்சா 17,100 ப்ரைஸ் வரும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ட்ரெண்ட் லைனும் போட்டு காமிச்சிருந்தேன் மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்க்க போகிறதுல நம்ம மார்னிங் அப்டேட்டில் இதை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஸ்டாக்ஸுங்க பற்றி மட்டும் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு டைட்டில் போட்டு நம்ம பேங்க் நிஃப்டியும் சொல்லிட்டு போனால் நாளைக்கு மார்னிங் வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் மார்னிங் அப்டேட்லேயே நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆச்சு அப்படின்றத மட்டும் இந்த விஷயத்தில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 17,100 சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே அகைன் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆச்சு. ஸோ ப்ரைஸு குறுகிட்டு இருக்குது. அதாவது மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கீழே வருது, கீழேருந்து மேலே ட்ரெண்ட் லைன் போகுது. ஸோ ஒன்று இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் நான். என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் போட்டுருந்து பாருங்கள். இந்த சப்போர்ட் லைன் கட் ஆகிடுச்சா கீழே வரும்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக சப்போர்ட் கட் ஆகலை. ஃபஸ்ட்டு சப்போர்ட் போட்டிருந்தேன், ஆனால் அந்த லைன் கூட கட் ஆகலை. ஆக்சுவலி மேலே போய்ட்டு கீழே வரணும் அது. ஸோ கட் ஆகலை. உங்களுக்கு டெலிகிராம் சேனலுக்கு காமிச்சிடுங்க. இது வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது நீங்கள் விருப்பப்பட்ட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் என்னோடய லிங்க்லேருந்து. அந்த லிங்க்ஸ் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ அப்ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ சப்போர்ட் லெவலுக்கு ஸோ இந்த லெவல் தாண்டிடுச்சுன்னா மேலே லெவல் இந்த லெவலில் வந்து போகும். ட்ரா பண்ணி லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல் வந்து கட் ஆகிட்டு கீழே போகலை. ஓகேங்களா? ஸோ மேலே லெவல் போச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு. அதாவது இந்த சப்போர்ட் லெவலும் போச்சு, ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலும் போச்சு. ப்ரைஸ் ஆகுதுன்னு கீழே வந்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருப்பாருங்க. இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 to 300 250 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து அதுக்கப்புறமா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் மேலும் போயிடுச்சு. நம்ம சென்ட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 210 210 பாயிண்ட் வரல இங்கேருந்து மேலே மூமெண்ட் அப் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தேன் அந்த ஏன் இந்த இடத்துல புக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த லெவல் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்பவும் கட் ஆகிடுச்சுன்னா அந்த லெவல் வந்து ஒன்றைக்கி ஹோல் டேஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் கட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ரீடெஸ்ட்காக கீழே வந்திருக்கு ப்ரைஸ். ஓகேங்களா? அதையும் பார்க்கலாம் இருங்க நம்ம. ஓகே, இது பாருங்கள். இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகே, இது பாரு. ஆக்சுவல் ட்ரெண்ட் லைன் வந்து நான் இப்படி ட்ரா பண்ணது தான். ப்ரைஸு இந்த லைன் தாண்டி போனோன்னு நம்ம ப்ரைஸ் வந்து இந்த லைன் டச் ஆகும் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் இங்கே டச் ஆகிடுச்சு. டச் ஆகிருந்ததுக்கப்புறம் மேலே அப்பவும் கொடுத்து ரீடெஸ்ட்காக கீழே வந்துருக்கு. இந்த அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டிங் எடுத்துருக்கு. ஓகே, இந்த 38,800 39,000 இதெல்லாம் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது மாற்றி இந்த மாதிரி ஆங்கிளில் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு இந்த லெவலில் ப்ரைஸ் மூவ் ஆக சொல்ல நாளையோட கண்டிஷன் உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் சென்ட் பண்ணுறேன். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் என்ன நடக்கலாம் அப்படின்றத மார்னிங் அப்டேட்டுக்காக காத்துட்ருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சார் பார்க்கலாம் அதில் நம்ம அப்படின்னா ஒரு பை சைடுக்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பை சைடு மூமெண்டமுக்காக பார்க்கலாம். இது 2 டைம் அட்டென்ட் பண்ணிடுச்சு. ஸோ 3ஆவது டைம் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 800 வரலும் உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்டம் கொடுக்கும். 788 இருக்குது ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் வந்து 800 வரலும் அப் மூவ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்.
இன்னும் இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ 3வது 4வது அட்டெம்ப்ட்டில் பிரேக் அவுட் கொடுத்தா அங்கேயே நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். ஆனால் லோயர் சைடு போக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கே 200 EMO சப்போர்ட் லைன் வந்துருச்சு. ஸோ கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் மேலே அப் மூவுக்கான வாய்ப்புகள் வந்து எவரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ எவரெஸ்ட் நிஸில் பையிங் சைடுக்கான மூமெண்டம் பட்டு பாருங்கள். அதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 800 லெவல் வரலும் ப்ரைஸ் போகும். அதுக்கு மேலேயும் போகும். ஃபஸ்ட் டார்கெட் மட்டும் 800 சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் மூமெண்டம் வந்து 890 820 வரலும் நெக்ஸ்ட் மூமெண்டம் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெலீட் பண்ணிடுறோம். ஓகே, பாலி மெடிக்கர். சார் பாலி மெடிக்கரில் என்ன சார் பண்ணலாம்? நம்ம பாலி மெடிக்கரில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு சேம் இதில் அதே மாதிரி தான் 5 மினிட்ஸ் போட்டுங்க, ட்ரெண்ட் லைன் போட்டுங்க. ஜஸ்ட் மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே, ஸோ இதில் அப் மூவ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் நடந்தோன்னா பை அண்ட் செல்லுக்காக வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் அதாவது 5 மினிட்ஸ் ஏதோ 1:45 மணிக்கோ 2 மணிக்கோ நிறைய டைம் வந்து மேலே சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு, அதாவது ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ரேஷன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா திரும்ப வந்து நல்லா அப் மூவ் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரேஷன்ஸ் வந்து இதுவாக ஒர்க் ஆகுது. அது ஓகே, இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதனுடைய ரியாக்ஷன் தான் உங்களுக்கு அங்கே காமிச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக நல்ல அப் மூவ்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் மேலே போய்ட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸு அப் மூவ் ஆகிருக்கு. அப்போ வந்து ப்ரைஸ் ஒரு புல் பேக்காக வருது. புல் பேக்கில் பிரேக் அவுட் கொடுத்தா திரும்ப வந்து அப் மூவ்க்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 1010 வரலாம் ஃபஸ்ட் டார்கெட் நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். 10 பாயிண்ட்ஸ் அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணலாம் பாலி மெடிக்கரில். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1025 வரல நெக்ஸ்ட் டார்கெட் மூமெண்டம் பார்க்கலாம். இது வந்து பாலி மெடிக்கர். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார். சார் டிவிஎஸ் மோட்டரில் என்ன சார் இருக்குது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மல்டி டைம் ஃப்ரேம் சப்போர்ட் எடுத்திருக்கு, சாரி ரேஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பாருங்கள், ரேஷன்ஸ். ஸோ ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் மூவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் அப் மூவ் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப் மூவ் பார்க்கலாம். ஆனால் நாளைக்கே டார்கெட் வருமானா தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்ல இதனுடைய ஒரு ஹையர் ஐ லோயஸ்ட் ஃபார்மேஷன் ஆச்சு. அது லோ சப்போர்ட் என்ன இருக்குதோ அந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுங்க. ஸ்டாப் லாஸை போட்டு அங்கேருந்து மூமெண்டம் பார்க்கலாம், கேட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் இதுவும் அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் தான் ஒரு கரெக்ஷனுக்காக ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்கு. ஸோ இதனுடைய 50%க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு இதுக்கு மேலே அப்படின்னா தாராளமாக திரும்பவும் வந்து அப் மூவ்க்கான மூமெண்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? இது டிவிஎஸ் மோட்டருடைய கண்டிஷன். என்ன சார் சேல் சைடுக்கான ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லையா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சேல் சைடுக்கான ஸ்டாக்ஸ் எதுவும் வரல. இன்றைக்கி ஒன்லி வந்து பை சைடு மட்டும் தான் இருக்குது. அதாவது நான் இன்றைக்கி ரீட் பண்ணதில்லை. நாளைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பை சைடுக்காக. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.